ஹே ஃபேம், வெல்கம் டு ஸ்ரீஹரி டிராவல்ஸ். மதுரை டு மகாராஷ்டிரா பார்ட் 5 வீடியோ தாங்க இது. சீரடியில சாய்பாபா தரிசனத்தை முடிச்சு நாங்களும் மதுரை கிளம்பிட்டோம். ஒரு 50 கிலோமீட்டர் கூட வரலங்க, மழை பிடிச்சிக்கிச்சு. ஏத்தாப்புல என்ன வண்டி வருதுன்னு கூட தெரியாத அளவுக்கு சரியான மழை. வண்டியிலுமே ஃபியூல் கம்மியாயிருச்சு. சரி பாரத் பல்கா பார்த்து பெட்ரோல் போட்டு போயிடலான்ட்டு நாங்களும் பாரத் பல்க் போனா அங்க பெட்ரோல் ரேட் வந்து 104.63 சரின்ட்டு நாங்களும் டேங்க ஃபில் பண்ணிட்டு ஒரு சீரடியில இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். டிராபிக் போலீஸ் வண்டியை நிப்பாட்டி செக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம வண்டியில எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டா இருக்கேன். நானும் கொண்டு போய் வண்டியை நிப்பாட்டிட்டேன். அவங்க என்னென்ன டாக்குமெண்ட் கேட்டாங்களோ எல்லா டாக்குமெண்ட்டும் அவங்ககிட்ட கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. பட் என்னதான் இருந்தாலும் என்கிட்ட அமௌண்ட் வாங்கணும்ன்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்தனால நம்ம டீ போர்டு வெஹிக்கிள் வச்சிருக்கனால ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போட்டுருக்கணும். நான் ஒயிட் கலர் ஷர்ட்டும் பிளாக் கலர் பேண்ட்டும் போட்டிருந்தேன். அதை ஒரு காரணமா வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் சைடு விண்டோக்கு நம்ம 35mm ஒட்டியிருந்தோம். அது ஒட்டக்கூடாது, நீங்க 50mm தான் ஒட்டி இருந்திருக்கணும். நீ டீ போர்டு வெஹிக்கிள் எதுக்கு நீங்க 35mm ஒட்டிருக்கீங்க, ரெண்டுக்கு சேர்த்து நாங்க ஃபைன் போட போறோம்னு சொல்லி ஃபைன் போட்டாங்க. சரிங்க சார், ஃபைன் எவ்வளவு சார் போட போறீங்க கேட்டதுக்கு நாங்க 7000 ரூபாய் ஃபைன் போட போறோம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அந்த உங்ககிட்ட கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டு ஒரு 1000 ரூபாய் கையில கொடுத்துட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். சோ டிரைவர் சொந்தங்களே, அடுத்த வாட்டி நீங்க அதர் ஸ்டேட் போகும்போது கொஞ்சம் ப்ராப்பரா போங்க. ஒயிட் அண்ட் ஒயிட் யூனிஃபார்ம் போட்டுக்கோங்க. வண்டிக்கு எல்லாமே கரெக்டா வச்சுக்கோங்க. சைடு மிரர் கவர்மெண்ட் என்ன ரூல்ஸ் போட்டிருக்கோ அதபடி ஒட்டிட்டு அதர் ஸ்டேட் போயிட்டு வாங்க. வண்டி ஓட்டுற கஷ்டம் நம்மளுக்கு தானங்க தெரியும், அவங்களுக்கு என்ன தெரியும். 1500 ரூபாய் ஃபைன் கட்டிட்டோமேன்னு கொஞ்சம் கவலைப்பட்டேன். சரி அப்புறம் மனசு நானே தேத்திக்கிட்டேன். வேற ஏதோ வழியில செலவாகுது, நம்ம இந்த ஃபைன் கட்டிட்டோமே அப்படின்ட்டு நான் அப்படி மனசை தேத்திட்டு மதுரை கிளம்பிட்டோம். வர வழியில கொஞ்சம் ரூம் போட்டு ரெஸ்ட் எடுப்போம்னு சோலாப்பூர்ன்ற ஊர்ல தான் நாங்க ரூம் போட்டு ரெஸ்ட் எடுத்தோம். பட் அந்த ரூம் நான் போட்டோ எடுக்கல, வீடியோஸ் எடுக்கல. அன்னைக்கு நைட்டு நாங்க வந்துட்டு சோலாப்பூர்ல தான் நைட்டு டின்னர் சாப்பிட்டீங்க. உண்மையிலே வேற லெவலா இருந்துச்சு. அந்த சாதத்துக்கும் அந்த பருப்பு குழம்புக்கு டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருந்துச்சு. நான் ஒரு பர்கர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். உண்மையா சொல்லணும்னா எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் அப்படியே பாதியிலே வச்சுட்டு எந்திரிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் கைஸ். டாடா, பை பாய்.